ஏங்க வணக்கங்க. ரோட்டில் போயிட்டு இருந்தேங்க. சும்மா எங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது ரோட்டு ஓரத்தில் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து மண்ணுவலி பாம்பு இருக்குங்க, வந்து பாருங்கள் சொன்னாங்க. அதுக்கு நானும் வந்தேங்க. நீங்களும் வந்து நான் மண்ணுவலி பாம்போட டீட்டெயில் நாங்கள் சொல்கிறேங்க. நீங்களும் வந்து வாட்ச் பண்ணுங்கள், வாங்க பார்க்கலாம். இதாங்க மண்ணுவலி பாம்புங்க. இந்த மண்ணுவலி பாம்பு வந்து இதாங்க மண்ணுவலி பாம்புங்க. இது வந்து நம்மளோட உழவ நண்பன் சொல்லுவாங்க. நம்மளுக்கு உழவ நண்பன் சொல்லுவாங்க. இந்த பாம்பு வந்து நம்ம அந்த எச்சம், அந்த கழிவு தான் வந்து மண்புழுவோட வந்து வளர்ச்சியை வந்து மேம்படுத்தும். ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு குழிக்கு வந்து ஒரு 1.5 மூட்டை 2 மூட்டை வளர்னா இந்த மண்புழு உரம் எச்சம் வந்து இருந்தால் 3 மூட்டை 4 மூட்டை வரும். அவ்வளோ ஒரு சத்து ஒரு கொண்டது தான் அந்த மண்புழுவோட சத்து. இதை வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணி அவங்க வந்து மருத்துவ குணம் இருக்குது, நீங்கள் அந்த மண்புழு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்துக்காக பண்ணுறாங்க. போய் முற்றிலும் போய் அவங்களோட இயற்கை வளத்தை மேம்படுத்துறதுக்கு தான் இந்த மண்புழுவை வந்து நம்ம நாட்டிலேருந்து கடத்த போகிறாங்க. அதை விற்கவோ இல்லை வந்து அடிக்கவோ இதை வந்து மிக ஒரு கொடுமையான ஒரு விஷயங்க. எங்கன்னா நீங்கள் மண்புழு வந்து அடிபட்டு இருந்தால் கொஞ்சம் காப்பாற்றி கொஞ்சம் வயலில் விட்டுருங்க. இந்த மண்ணுவலி பாம்பு வந்து விற்கவோ இல்லை வந்து அடிக்கவோ யாரா இருந்தால் அவங்களுக்கு சட்டத்தை விரோதமான ஒரு செயலுங்க. இதுக்கான கண்டிப்பாக வந்து அந்த மண்புழுவை வந்து காப்பாற்றணும்னா நம்மக்கிட்ட தான் இருக்குங்க. அடுத்த ஜெனரேஷன் நம்மளோட பின்னாடி வர மக்களுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து மண் வளம் வந்து அதிகமாக வந்து வலுப்படுத்தவோ அதை மண் வளர்ச்சியை வந்து மேம்படுத்தவோ தேவைன்னா அந்த மண்ணுவலி பாம்பு முக்கியமாக தேவைங்க. அதை காப்பாற்றுவது நம்ம கடமைங்க. எங்கன்னா இருந்தால் நீங்கள் வந்து வயல்வெளி விட்டுருங்க, கண்டிப்பாக அடிக்காதீங்க. அதே மாதிரி யாருன்னா மண்ணுவலி பாம்பு பிடிச்சி வியாபாரம் பண்ணா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபோட்டோ பிடிச்சி அவங்கள போய் கேஸ் கொடுங்க. கண்டிப்பாக நல்லா செய்யுங்க. கண்டிப்பாக மண்ணுவலி பாம்பை காப்பாற்றணும். நம்மளோட மண் வந்து வளத்தை வந்து மேம்படுத்தணும். விவசாயத்தை வந்து காப்போம், விவசாயத்துக்கு காப்போம். நாங்கள் வந்து இதை மண்ணுவலி பாம்பு வந்து இதை பயிரில் விட்டுருங்க. ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்கு. சரி, போயிட்டு வயல் விட்டுறேன். மண்ணுவலி பாம்பு வந்து நாங்கள் எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம வேலை முடிஞ்சுது. இதே மாதிரி நீங்களும் வந்து எங்கன்னா மண்ணுவலி பாம்பு இருந்தால் எடுத்து விட்டுருங்க, நல்லது நடக்கும். விவசாயத்தை காப்போம். கண்டிப்பாக அதை பாருங்கள், நீங்களே பாருங்கள். நாங்கள் வந்து வேர்க்கடை செடியில் வச்சுருங்க. மண்ணுவலி பாம்பு, இந்த பாம்பு ராசி பாம்புன்னுவாங்க விவசாயத்துக்கு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நெற்பயிர் நம்ம உண்டாக்குறோம்ல, நிறைய எலி வந்து நம்மளோட அடியை கடித்து கோதறிடுது. அதனால் நெற்பயிர் வந்து இறந்துடுது. அதனால் வளர்ச்சி கம்மியாகிடுது. ஆனால் இந்த பாம்பு இருந்தால் இதோட வாசனை அந்த எலி பொந்து மூலமாகவே எலி போயிட்டு நேராக எலி சாப்பிட்றோம். எலி சாப்பிட்டு நம்மளோட நெற்பயிர் வளர்ச்சி அதிகரிக்கும். அதுதான் ராசி பாம்புன்னுவாங்க அந்த பக்கம்லாம், கோயம்புத்தூர் சைட்லாம். அதுக்கப்புறம் இதோட கழிவுகள், எச்சம், அந்த கழிவுகள் மண்ணோட வளர்ச்சி வந்து மென்மேலும் உண்டாக்குறது. இது தொட்டால் கஷ்டம் வந்துடுறதுலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இது பெரிய வகை ஒரு புழு தான், மண்புழு. அது மண்ணுவலி பாம்புன்னுவாங்க. அது சிறிய வகை புழு. இது மண்புழு.
இது ஒன்றும் இது என்னென்ன ஒன்றுனா பூச்சிங்க, மண்புழு, தவளை, எலி இது மாதிரி ஒன்றுட்டு அதை வந்து எச்சத்தை வந்து மண்ணில் உரமாக்கிடுங்க. அது மண் கலரி மேலே வந்து உரத்தை உற்பத்தி பண்ணும். இதோட ஒரு பாம்பு கண்டி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கராக தேவையான ஒரு உரத்தை அது அதுவே உண்டாக்கும். நீங்கள் வந்து மருந்தே போட தேவையில்லைங்க. அவ்வளோ பெரிய பிரசாதம் இந்த பாம்பு கண்டா நீங்கள் அடிக்காதீங்க. அது வந்து இரவு நேரத்தில் அதிகமாக வந்து மாட்டிக்குங்க. ஏன்னா அது இது ஈரத்தில் இருந்தால கொஞ்சம் சூடான ஒரு இடத்தை தேடி போவோம். அதனால தான் அந்த ரோட்டு ஓரத்துக்கு வந்து படுத்துக்குதுங்க. அதுக்காக நீங்கள் வந்து பார்த்த உடனே தவறுதல் நடக்கும், ஏற்றிட்டு போவாங்க. ஆனால் தவறு ஏதாச்சும் உங்கள் கண்ணுக்கு பட்டால் பக்கத்தில் இருக்கிற பயிரில் எடுத்து விட்டுருங்க எங்கன்னா. ஓகேவா? இதை வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றலாம். இது ஒரு கோடிக்கணக்கு போகும். அது வந்து மிக ஒரு கட்டுக்காதுங்க. யாரும் மாட்டிக்கு சும்மா பிடிச்சிக்கிட்டு அவங்கள ஜெயிலில் போட்டு அதுதான் அனுபவிச்சுக்கிறாங்கன்னே விற்று பணக்கார கோடீஸ்வரன் அவனும் இல்லை. அதே மாதிரி இது வந்து எக்ஸ்ரே கொண்டாகும். எக்ஸ்ரே வந்து கட்டுப்படுத்தும். அப்புறம் இதய நோய் வராது, புற்றுநோய் வராது. அதெல்லாம் அதுவும் வந்து கட்டுக்காதுங்க. இது விவசாயத்துக்கு மட்டும்தான் ஒரு எச்சத்தை வந்து உருவாக நீங்கள் மருந்தே போட தேவையில்லைங்க. இது வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணி அவங்களோட நிலத்தை வந்து மேம்படுத்துகிறாங்க. நம்மளோட நிலத்தை வளர்ச்சியை வந்து இல்லாமல் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம அதிகமாக மருந்தே போயிட. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது வீட்டில் வளர்க்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பயிரில் விட்டுருங்க, அதை அடிக்காதீங்க. இதுதாங்க நாங்கள் சொல்கிறது. அப்புறம் உங்கள் விருப்பங்க. நீங்கள் விவசாயத்தை காக்கணும்னா இந்த மண்ணொலி பாம்பு முக்கியங்க. மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது. இந்த பாம்பு மருந்தே போட தேவையில்லைங்க. அவ்வளோ பெரிய நன்மையை உண்டாக்குவது இந்த பாம்பு தாங்க. அதிகமாக இந்த பாம்பு வந்து நம்ம சைடு தான் இருக்குது. அதிகமாக இருக்குங்க. ஆந்திரா, தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குதுங்க. ஓகேங்களா? இந்த பாம்பு கண்டா நீங்கள் அடிக்காதீங்க. விவசாயத்தின் நண்பன், ராசியான பாம்புங்க. இது பார்த்துட்டு போனால் கூட நல்லா நடக்குமா அந்த காலத்தில். எதிரில் வந்தால் நல்லா நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி. இது ராசியான பாம்புங்க, யாரும் எதுவும் பண்ணாது. விவசாயத்தின் நண்பன் மண்ணொலி பாம்புங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுங்க, ஷேர் பண்ணுங்கள் இந்த பாம்போட பற்றி. நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள். நல்ல பாம்பு, விவசாயத்தின் நண்பன். ஓகேங்களா? மறக்காமல் பகிர்வோம். ஓகேங்க, நம்ம காப்பாற்றுங்க. நீங்கள் இயற்கையான உரத்தையே நீங்கள் செயல்படுத்துங்க. செயற்கை உரம் வேணாங்க. இது ஒரு எச்சம் வந்து மிகப்பெரிய மருந்துங்க. ஓகே, பாய். பாம்பு, இந்த ஒரு பாம்பு வந்து ஒரு ஏக்கர் நீங்கள் 2 மூட்டை 3 மூட்டை மருந்து போடுறதுக்கு இந்த ஒரே ஒரு பாம்புங்க. அதுக்காக நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்குறதெல்லாம் இல்லை. எங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிரில் விட்டுருங்க. கண்டிப்பாக உரமே நீங்கள் போட தேவைங்க. அதோட எச்சம் வந்து அவ்வளோ சத்துங்க, உங்களுக்கு தெரியாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தி பண்ணீங்கன்னா நீங்கள் ஏன்னா திமிட்டிங்கன்னா அதை அடிக்காதீங்க. உங்களை பயிர் நிலத்தில் விடுங்க. அது அங்கேயே இருந்துட்டு எச்சத்தை பயன்படுத்தி நம்ம உரமாக்குங்க. அதே மாதிரி மண் புழு, அதுவும் அவ்வளோ சத்து இருக்குங்க. இதை காப்பாற்றி விடுங்க. கண்டிப்பாக அடிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் தான் சொல்லுங்கள். கண்டிப்பாக மண் வள காப்போம், விவசாயத்தை காப்போம். ஜெய்ஹிந்த். ஓகே.